சாப்பிட முடியவில்லை, காய்கறி வாங்க பெட்ரோல் போட போக முடியவில்லை, கல்லூரி செல்ல முடியவில்லை என சிபிஐ விசாரணையில் குமுறும் நிகிதா. நகையை எந்த இடத்தில் வைத்து கழற்றினீர்கள், என்னென்ன வகையிலான நகைகள், நகைக்கான ரசீது எங்கே என குடைந்து எடுக்கும் விசாரணை குறித்து நிகிதா கலங்கி பேசியது என்ன? சம்பவம் நடந்துருச்சு, இவங்களும் எப்படியாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசா போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுபவர் நிகிதா. மடப்புரம் கோவிலில் காரில் வைத்த நகை காணாமல் போனதாக புகார் அளித்த மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகிய இருவரிடமும் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில் சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினர். இரண்டாவது முறையாக சிபிஐ அதிகாரிகள் நிகிதா மற்றும் அவரது தாயாருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் நேற்று மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். இதில் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது முறையாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் கடந்த மாதம் ஜூன் 27ஆம் தேதி அன்று நிகிதா அவரது தாயாருடன் எங்கெங்கு சென்றார், மருத்துவமனைக்கு சென்றார்களா, நகையை எந்த இடத்தில் வைத்து கழற்றினார்கள், என்னென்ன வகையிலான நகைகள், நகைக்கான ரசீது, நகை காருக்குள் வைக்கப்பட்ட இடம், அஜித்குமாரிடம் பேசியது குறித்தும் நிகிதாவிற்கு வந்த செல்போன் அழைப்புகள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். 6 மணி நேரம் விசாரணை முடிவடைந்து புறப்பட்ட பேராசிரியர் நிகிதா பேசும்போது சிபிஐயிடம் உண்மையை சொல்லி உள்ளேன். எங்களை பற்றி யூடியூபில் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். நான் வெறும் புகார் மட்டுமே கொடுத்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என தெரியாது. அஜித்குமார் இறந்ததற்கு நான் வருத்தப்படுகிறேன். நாள்தோறும் அழுது கொண்டுள்ளேன். சாப்பிட முடியவில்லை, காய்கறி வாங்க பெட்ரோல் போட போக முடியவில்லை, கல்லூரி செல்ல முடியவில்லை. ஒரு புறம் மட்டும் பேசுகிறார்கள், மறுபுறம் பற்றி பேசாதது வருத்தமாக உள்ளது என கூறி சென்றார்.